அஸ்ஸலாமு அலைக்கும். தர்காவுக்கு போறாங்க, நியத்து கட்டுறாங்க, மசார்லாம் சுத்தி வராங்க, அது சரியா? அப்புறம் முஹர்ரம் மாசத்துல வந்து ரொட்டி விடுறாங்க, சர்பத்லாம் செய்றாங்க, அது போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தர்காவுக்கு போறாங்க இல்லையா, அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது? ஒன்று. ரெண்டாவது, முஹர்ரம் மாசத்துல ரொட்டி சுட்டு கொண்டே கடல் கொண்டே விடுவாங்களாம், அது விடலாமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தர்காவை பத்தி எடுத்துக்கிடுவோம். இந்த தர்காவுக்கு போறவங்க எதன் அடிப்படையில் போறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்து கபர்களுக்கு ஜியாரத்து செய்வதை முன்னால் தடுத்திருந்தேன். குன்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத்து பண்ணுவதை நான் தடை செய்து இருந்தேன். இப்ப நீங்க ஜியாரத்துக்கு போங்க. ஆகிரா, அது வந்து மறுமையை உங்களுக்கு யாவப்படுத்தும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுங்க. இது சரியான செய்தி. நபிகள் நாயகம் சொன்னாங்க, கபருஸ்தானுக்கு போகக்கூடாதுன்னு முதல் தான் தடை போட்டு வச்சிருந்தேன், இப்ப நான் அந்த தடையை நீக்கிட்டேன், நீங்க போங்க. ஏன் போங்க? அது வந்து மறுமையை மௌத்தை யாவப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நாங்க தர்காவுக்கு போறோம், ஜியாரத்துக்கு போறோங்கிறாங்க. நல்ல விளங்கிக்கிறேன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்துக்கு போறதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது உண்மை, போகணும். எதுக்காக வேண்டி போக சொன்னாங்க? மௌத்தை யாவப்படுத்தும்னு சொன்னாங்க, மறுமையை யாவப்படுத்தும்னு சொன்னாங்க. இது எங்க யாவப்படுத்தும்? எந்த கபூர்ல போனால் இந்த யாவும் வரும்? கபூர்ஸ்தான் இருக்க, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, அந்த கபூர்ஸ்தானுக்கு போனோம்னு சொன்னா, ஆஹா அவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், அந்த தலைவர் போயிட்டாரு, முத்தவள்ளி போயிட்டாரு, இப்படின்னு நம்ம நினைத்தோமையானால் நமக்கு என்ன பயம் வரும்? நீங்க கபூர்ஸ்தான் கிட்ட போய் நின்று பாருங்க, மௌத்து பயம் வருமா வராதா? நம்ம ஊர்ல உள்ள மக்கள் அடக்கம் பண்றாங்களே கபூர்ஸ்தான், அதுல போய் நின்றா உங்களுக்கு மௌத்துடைய பயம் வருமா வராதா? வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப கபூர்ஸ்தானுக்கு போனால் ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுமதிக்கிறாங்க? அங்க போய் துஆ செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க இல்ல. கபருக்கு போறதை நான் அனுமதிக்கிறேன், ஏன் என்றால் அது மௌத்தை ஞாபகப்படுத்தும். நம்ம கபருக்கு போற நோக்கமே என்ன? மௌத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு தான். அப்ப நம்ம கபர்ஸ்தானுக்கு போகலாம். நம்ம ஊர்ல உள்ள கபர்ஸ்தான் இருக்குல்ல, எம்கேபி நகர் பள்ளிவாசல் இருக்கு, கபர்ஸ்தான் இருக்காங்க இருக்கா, அந்த கபர்ஸ்தானுக்கு போனீங்கன்னு சொன்னா அது போய் பார்த்தோம், நமக்கு என்ன செய்யும்? மௌத்துடைய யாவும் வரும். அதுக்கு ஒரு துவாவையும் சொல்லி தந்தார்கள். என்ன துவா? அஸ்ஸலாமு அலைக்கும் தியார கௌமின் முஃமினீன், மூமின்களே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக, அன்தும் சலஃபுனா நீங்க முன்னாடி போயிட்டீங்க, ஓ நஹ்னு பில் அஸர் நாங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம், ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வந்து உங்களோட சேர போறோம், இப்படின்னு துஆ செய்ய சொன்னாங்க. அப்ப கபர்ஸ்தான்ல போய் நின்று கொண்டு என்ன சொல்லணுமா? நீங்க கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க, நாங்க கொஞ்சம் பிந்திக்கிட்டோம், அவ்வளவுதான், இதை சொல்லிட்டு வரணுமா? அப்ப ஜியாரத்துல விளங்குது அவங்களுக்கு. இதுதான். இப்ப தர்காவுக்கு போறோமே, அது ஏன் போறோம்? தர்காவுல போனா யாருக்காவது மூத்தியாவும் வருமா? வரவே வராது. அந்த அத்தரு, அந்த நறுமணம், ஆம்பளை பொம்பளை கலந்து நிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யும்? இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசை வருமே தவிர யாருக்கு மௌத்தியாவும் வராது. பக்காவான பில்டிங்கும் அந்த நறுமண புகையும் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மௌத்துடைய அச்சம் அங்க தர்காவில் போய் என்னைக்காவது வந்திருக்குதா? நீங்க தர்காவுக்கு கடந்த காலத்தில் போயிருப்பீங்களே, யாராவது தர்காவில் போகும்போது பதட்டமோ ஒரு பயமோ, நம்மளும் மௌத்தாயிருவோம், இந்த அவுளியா மாதிரி நம்மளும் போயிடும், அப்படியாவும் வருது. கபருஸ்தானுக்கு போனா வருது, தர்காவுக்கு போனா வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருஸ்தானுக்கு போறதுக்கு தான் ஜியாரத்துன்னு சொன்னாங்க. அதுக்கு போனா தான் நமக்கு மௌத்தியாவும் வரும். கட்டடம் கட்டலாமா? ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. பூசலாமா? அதை தடுத்திருக்கிறாங்க. விழா எடுக்கலாமா? அதை தடுத்து விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹா ரசூல் லா தஜாலு கப்ரி வஸனன் யூபத், என்னுடைய கபரை ஒரு வணக்கஸ்தலம் ஆக்கி விடாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹும்ம லா தஜால் கப்ரி ஈதா, இறைவா என்னுடைய கபரை ஒரு திருவிழா நடக்கிற இடமா ஆக்கிறாத அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மௌத்தாவுறதுக்கு 5 நாள் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சக்ராத் நேரம் 5 நாள்ல மௌத்தா போக போறாங்க. அந்த நேரத்தில் சொன்னார்கள், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கி விட்டார்களே, அவங்கள அல்லாஹ் நாசமாக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப தர்கா கட்டுவது வந்து அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் பெற்று தரக்கூடிய காரியம். மர்மவன் அலியை கூப்பிடுறாங்க, அலியே
போய் எல்லா கபரையும் இடிச்சிட்டு வா, கட்டப்பட்டிருக்கிற கபரை எல்லாம் இடிச்சிட்டு வான்னு அனுப்புறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் தர்கா கிடையாது. இன்னைக்கு கூட நீங்க போங்க, ஹஜ்ஜுக்கு போங்க, மதீனா பக்கம் போங்க, அபூபக்கருக்கு தர்கா இருக்கா? உமருக்கு தர்கா இருக்கா? உஸ்மானுக்கு தர்கா இருக்குதா? பத்ர்ல கொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்காங்களே, பத்ர் போர்க்களத்துக்கே போங்க, அவங்களாம் அடக்கப்பட்டிருப்பாங்க, அங்கனுக்குள்ள கட்டப்பட்டு வச்சிருக்காங்களா? அவங்களுக்கு இந்த பத்ர் சஹாபாக்களை விட இந்த அவுலியாக்கெல்லாம் பெரிய ஆட்களா? அவங்களுக்கு என்ன கிடையாது? தர்கா கிடையாது. உஹதுல ஷஹீதானவங்கள அவங்களுக்கு தர்கா இருக்கா? அபூ ஹுரைராவுக்கு தர்கா இருக்கா? இப்னு அப்பாஸுக்கு தர்கா இருக்குதா? இப்னு உமருக்கு தர்கா இருக்குதா? ஆயிஷா நாய்க்கு தர்கா இருக்குதா? அப்ப தர்காங்கிறது இவங்க பின்னாடி இவங்க உண்டாக்கிட்டதுங்க. இன்னைக்கு நீங்க அரபு நாட்டில் போனீங்கன்னா பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த பள்ளிவாசல ஒட்டி இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு டூம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஏன் அதை அடைச்சு வச்சுக்கிறாங்க? திறந்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னா மண்ணள்ளிக்கிட்டு வந்து திண்டுனா எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆமா, எதுக்காக படிப்பட்டாங்க? இப்ப அது இரும்பு வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கலாம், ஓட்ட வழியா தான் பார்க்க இயலும். அதை செய்யாம இருந்தான்னு வைங்க, ஜம்சம் தண்ணி ஒரு கேனுலையும் மண் ஒரு கேனுலையும் கொண்டு வந்துருவாங்க. இவங்க போறவன் கடைசியில் கிணறா போயிடும். அதுக்காக என்ன பண்ணிவிட்டான்? உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு அதுக்காக கட்டி வச்சிருக்கான். தர்காவை கட்டி வைக்கல. எதுக்கு கட்டி வச்சுக்கிறான்னு கேட்டா, அந்த மண்ணை புனிதம் வீடு கட்ட போறேன்னு என்ன செய்வான்? ஆளுக்கு 5-6 டன்னை தூக்கிட்டு வந்துருவானு. ஒவ்வொருத்தரும் மண்ணை இறக்கிட்டு வந்தா என்ன கதிக்கு ஆகுறது? அப்புறம் இந்நேரம் ஒரு 1000 மீட்டர் கீழே போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அதை ஒரு கட்டடத்தில் கவர் பண்ணி வச்சிருக்கானே தவிர தர்காண்டு கூடு எடுக்கிறதுக்காக கவர் பண்ணி வைக்கல. பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அதை மண்ணை எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம். அவ்வளவுதான் அங்க நடந்திருக்கு. வேற யாருக்கும் எந்த சஹாபிக்கு என்ன இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க அடங்கின இடமே தெரியாதுங்க. பத்ர்ல போனீங்கன்னா இவர் தான் இந்த இடத்துல இவர் இறங்குறாரு, இந்த இடத்துல இவர் அடங்கியிருக்காருன்னு சொல்ல இயலுமா? சொல்ல இயல. அதுவே மறைக்கப்பட்டு போச்சு. அதனால தர்காக்கள் என்பது இஸ்லாத்துல கிடையாது. கபருஸ்தானுக்கு போவது என்பது இஸ்லாத்துல உண்டு. போங்க, போய் கபருஸ்தான போய் பாருங்க, அங்க போய் சலாத் சொல்லுங்க. உங்களுக்கு மௌத்துடைய யாவும் வரும். மௌத்து யாவும் வந்தா என்ன செய்வோம்? நம்ம நல்லா நடப்போம். மௌத்துடைய பயம் வந்தா தொழுவோம், மௌத்துடைய பயம் வந்தா நோன்பு வைக்குவோம், மௌத்துடைய பயம் வந்தா தான தர்மம் செய்வோம். அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சுன்னத். இது ஒரு மேட்ரு. இரண்டாவது மேட்ரு என்னன்னு கேட்டா, முஹர்ரம் மாசம், முஹர்ரம் மாசத்துல அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ரொட்டியை சுட்டு கொண்டு போய் கடல்ல விடுவாங்களாம். இது நான் முதல்ல இப்பதான் கேள்விப்படுறேன். வழங்குதா? பல 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 காரியங்கள் செய்யறாங்க முஹர்ரத்துக்காக வேண்டி. ஃபர்ஸ்ட் விளங்கிறேன்னு, முஹர்ரம் மாசத்துல 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு வைக்கிறது சுன்னத்து மார்க்கத்தில். அது இருக்குது. ஏன் சுன்னத்து? அது விளங்கிக்கணும். ஏன் சுன்னத்து? ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, அதுக்காக வேண்டியா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க கொல்லப்படுறதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கிட்டாங்க. இந்த முஹர்ரம் மாசத்துல பிறை 9லையும் பிறை 10லையும் நோன்பு வைக்கிற சுன்னத்து இருக்குது. அதுக்கு ஹுசைனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அந்த நோன்பை வைக்க சொன்னாங்க. அப்ப ஹுசைன் உயிரோடு இருந்தார். எல்லாரும் உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த நோன்பு நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டுருச்சு. ஏன் ஆக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா, இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் அன்னைக்கு ஃபிரௌன் இருக்கான்ல, அவன் அன்னைக்கு தான் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறான். மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க. கடல் பிளந்து மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? 9-10 நோன்பு வைக்க சொல்றாங்க. இதுதான் முஹர்ரத்துடைய நோன்புக்கு. அதுக்கு பிந்தி நடந்த கர்பலாவுக்கும் நம்ம நோன்புக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்கல்ல, அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் தான். கொல்லப்பட்டது நம்ம வருத்தப்படணும். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள கொல்லப்பட்டாருன்னு ஒரு வருத்தப்படலாம். ஆனா வருத்தப்படுவதற்கு மார்க்கத்தில் ஒரு அளவு இருக்குது. என்ன அளவு இருக்கிறது? எதுக்கு வருத்தப்பட்டாலும் 3 நாள் தான். ஒரு முஸ்லிமுக்கு 3 நாளைக்கு மேல சோகம் அனுஷ்டிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. எங்க வாப்பா மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், எங்க வாப்பா மூத்தா போயிட்டாரு, ஒரு நாளைக்கு கடைக்கு போகாம இருக்கலாம், சோகமா அனுமதி இருக்கிறது. 2 நாளைக்கு கடை திறக்காம இருக்கலாம், அனுமதி இருக்கிறது. 3 நாளைக்கு கடை திறக்காம இருக்கலாம். 72 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னா போய் கடை திறந்து ஆகணும். எங்க வாப்பா மூத்தா போயிட்டாங்கன்னு அப்புறம் சொல்லக்கூடாது. எத்தனை நாளைக்கு தான் நமக்கு பர்மிஷன் மார்க்கத்தில்? ஒரு வேலைக்கு போறோம், 3 நாளைக்கு வேலைக்கு போகாம இரு, சாப்பாடை கொண்டு வைக்கிறாங்க, எனக்கு சாப்பாடை வேணாம் சொல்லலாம். எவ்வளவு நாளைக்கு சொல்லலாம்? ஒரு நாளைக்கு சொல்லலாம், 2 நாளைக்கு சொல்லலாம்.
3 நாளைக்கு சொல்லலாம், 72 மணி நேரம் ஆனா கொண்டா சாப்பாடுன்றணும். இல்லைன்னா ஏன்டா அல்லாஹ் வந்து இதை வந்து ஒரு மனுஷனுக்கு இயல்பா வச்சிருக்கிறான். ஒரு ஆள் மூத்தா போகும் பொழுது அது பாதிக்கும். சிலர் 1 நாள்ல நார்மல் ஆயிருவாங்க, சிலர் 2 நாள்ல நார்மல் ஆவாங்க, 3 நாள்ல நார்மல் ஆகி ஆகணும். காலமெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையவே கிடையாது. இப்ப ஹுசைன் என்ன முந்த நாள் மூத்தா போனாரு, அவர் மூத்தா போய் 1300 வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன இப்ப சோகம் உனக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்டு முந்தா நாள் கொல்லப்பட்டார்னா நீ கவலையை காட்டு. முந்தா நாள் தான் அவர் கொல்லப்பட்டா நீ என்ன செய்யலாம்? இறந்துட்டாரப்பான்னு கவலைப்படு. 72 மணி நேரத்துக்கு கவலைப்படு. முந்தா நாள் மூத்தா போனாரு, அட முந்தா நாள் மூத்தா போன ஆளுக்கு தானே கவலையை அனுஷ்டிக்கலாம். இன்னைக்கு மூத்தா போன ஆளுக்கு அவனுக்கு கவலைப்படு, நேத்து மூத்தா போன ஆளுக்கு கவலைப்படு, முந்தா நாள் மூத்தா போன ஆளுக்கு கவலைப்படு. 4ஆம் நாள் மூத்தா போன ஆளுக்கு கவலைப்பட முடியுமா? அனுமதி கிடையாது. நீ 1300 வருஷத்துக்கு முந்தி மூத்தா போன ஆளுக்கு நீ எப்படி கவலைப்படலாம்? அது தடை இருக்குத, அதுக்காக கவலைப்பட அதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது நமக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது வந்து அந்த காலத்துல வாழ்ந்தாங்களே அவங்க மேட்டர். அது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க 1 நாள் கவலைப்பட்டிருப்பாங்க, 2 நாள் கவலைப்பட்டிருப்பாங்க, 3 நாள் கவலைப்பட்டிருப்பாங்க, அவ்வளவுதான் பர்மிஷன். இன்னைக்கு உனக்கும் ஹுசைனுக்கு என்னங்கிற இது தப்பு. மார்க்கத்துல முதல் தவறு இது. 2வது தவறு என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது கன்னத்திலே அடித்துக் கொள்கிறானோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ அவன் நம்ம ஆளே இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு துன்பம் ஏற்பட்டவனை மார் அடிச்சுக்கிறது, நெஞ்சில் அடிச்சுக்கிறது, கன்னத்தை அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிச்சுக்கிறது, அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. ஒப்பாரி வைக்க கூட அனுமதி கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றான்? முஹர்ரம் மாசம் வந்துட்டா கத்தி எடுத்துட்டு குத்துறான், கிழிச்சுக்கிறான், சவுக்கால அடிச்சுக்கிறான், அல்லா சாமி போது மவுண்ட் ரோட்ல போறான். இஸ்லாத்தை கேவலப்படுத்துற மாதிரி. இது நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்கிறாங்களா? எந்த 1000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த சம்பவத்துக்காக வேண்டி இப்படி பண்றீங்களே, இது இஸ்லாமா? இஸ்லாம் வந்து நம்ம நார்மலை கொண்டு வர்றதுக்கு 3 நாள் தான் கொடுத்துருக்குது. அதுக்கு மேல நார்மல் வராம ஒருத்தன் இருந்தா அவனுக்கு ஈமான் கிடையாது. அவன் அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளலன்னு அர்த்தம். முடிந்து போன ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம எதுக்கு சந்தோஷத்தை எவ்வளவு நாளும் காட்டலாம்? மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் நோன்பு போய் சந்தோஷத்துக்கு லிமிட் கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணியா அதனால சந்தோஷப்படு. 25 வருஷத்துக்கு முந்தைய மூத்தா போனவங்களுக்கு கவலைப்படாத. அதனால சோகத்துக்கு என்ன லிமிட்? நமக்கு 3 நாள் தாங்க. 4வது நாள் நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடணும். கடை திறக்கிறவன் கடைக்கு போகணும், வேலைக்கு போறவன் வேலைக்கு போகணும், கல்யாணத்துக்கு போறவன் கல்யாணத்துக்கு போகணும், சோறாக்குறவன் சோறாக்க போயிடணும், எல்லாம் நார்மல் ஆகணும், தூங்குறவன் தூங்கிடணும். எந்த மாற்றமும் வரக்கூடாது. 3 நாளைக்கு மேல அதை பத்தி அறிகுறி இருக்கக்கூடாது. அதான் முஸ்லீம். அப்படிங்கும் பொழுது இது வந்து தப்புதான. ஹுசைனுக்காக ரொட்டி சுட்டு விடுறா, கடல்ல விட்டா அவர் சாப்பிடுவார் அவரு. அது போக ஒரு உணவுப் பொருளை கடல்ல கொண்டு விடுறீங்க, கடல்ல உள்ள ஜீவன்களுக்கு அல்லாஹ் வேற விதமா ரிஸ்க் கொடுக்குறான். அதான் திங்க போது நீ திண்டு நீ போய் கொடுத்தா திங்க போதாது. கடல்ல உள்ள ஜீவனுக்கு அது அல்லாஹ் வந்து நிறைய கொடுத்துருக்கிறான். எந்த கடல் பிராணியாவது சோத்துக்கு இல்லாம செத்து மிதந்திருக்கா? ஏதோ விஷ பொருளை கலந்து வேண்டா செத்து மிதந்திருக்கும். நான் கேட்கிறேன், இது எதுக்கு போய் ஒரு உணவுப் பொருளை கொண்டு கடல்ல எதுக்கு விடணும்? விட்டா டேஸ்ட் மாறுமா இல்லையா? சோத்துல 2 கல் உப்பு அதிகமா போனாலும் நமக்கு கோபம் வருது. நல்லா இருக்கிற ரொட்டியை போய் கடலை விட்டு வேலை விடுவாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பைத்திய கார்த்தனம். இஸ்லாத்தை மற்றவங்க பார்க்கறாங்கன்னு வைங்க, சரியான காட்டானவங்களா இருப்பாங்க நினைக்க மாட்டான். இஸ்லாம் வந்து ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம். வேற மார்க்கங்கள் இதெல்லாம் இருக்குது, நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிறுக்குத்தனங்களை செய்யக்கூடாது, உணவுப் பொருளை வீணாக்க கூடாது, அர்த்தம் இல்லாத காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இது மாதிரியான காரியங்கள் செய்வார்களே ஆனால் அதை தவிர்த்து கொள்ளணும். நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடாது, அதை எதிர்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும்.